வணக்கம். இப்போ பார்க்க போகிறது வந்து கிராஸ் கட்டிங் லைனிங் வச்சு தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது பேக் போர்ஷனு இப்போ எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. உயரம் வந்து 1.5 இன்ச் வச்சுருக்கேன். மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ இதிலேருந்து 13.5, இப்போ 1.5 இன்ச்சிலேருந்து 13.5 வைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கீங்களோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் வச்சுட்டு கரெக்டான ஹைட்டுக்கு வச்சுட்டு 1.5 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ இது கழுத்து சுற்றளவு 2.5 வச்சுருக்கேன். ஷோல்டர் வந்து 3, ஆம்கோல் சுற்றளவு 6, நெக்கு உயரம் வந்து 7.5 வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த்தாக வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இப்போ உடம்பு சுற்றளவு வந்து இது 36 இன்ச் அளவு இருக்கிறவங்களுக்கு இது போட்டிருக்கேன். நீங்கள் பிரேசியர் என்ன அளவு வைக்கிறீங்களோ, என்ன அளவில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ நீங்கள் விட்டுக்கோங்க துணி. ஏன்னா பிரித்து போடுறதுக்கு நான் இது வந்து 2 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போது நான் 9 வச்சுருக்கிறேன். இது 4ல் 1 பங்கு தான் இது அளவு எடுக்கிறது. இந்த 9 வந்து 4ஆக கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 36 வரும். நீங்கள் அந்த அளவு கணக்கு பண்ணிக்கோங்க. கணக்கு பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டுக்கோங்க மடித்து. ஏன்னா உங்களுக்கு பிரித்து போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ துணி வேணுமோ அவ்வளோ விட்டுக்கோங்க. இப்போது இது ஷேப் எடுக்கிறதுக்கு 1.5 வச்சுருக்கிறேன். இப்போது ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ நான் நெக்கு 2.5 வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது பாக்ஸ் மாதிரி போட்டுருக்கீங்க இல்லையா, ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டிசைன் வைக்கலான்னு சொல்லிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு நாட்ச் ஒன்று போட்டுக்கோங்க. இது வந்து லைனிங் துணி தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸில் வச்சு இதை அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். ஒரு லைன் ஒன்று போட்டுட்டு இது ஒரு படிமானத்துக்காக நகத்தை வச்சு ஒரே ஒரு கீறிக்கோங்க. இப்போ ப்ளவுஸில் அப்படியே அளவு வைக்கலாம்.
2 மடிப்பா 2 மடிப்பா போட்டுட்டு, இப்போ அங்கங்கே குண்டு ஊசி குத்தி வச்சிருக்கிறேன். நீங்க இது குண்டு ஊசி குத்திட்டு, நீங்க கட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மாறாத இருக்கும். இத அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியது தான். இத அப்படியே கேன்வாஷ் எடுத்துட்டு, இந்த கேன்வாஷ்ல இத வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஷேப் மாறாத இருக்கும். அதுக்காக இத வச்சு நீங்க தச்சீங்கன்னா, உங்களுக்கு திருப்பும்போது ஈஸியா திரும்பும். மார்க் பண்ணிக்கோங்க. ம். இப்போ கேன்வாஷ வச்சு அயர்ன் பண்ணியாச்சு. இப்போ தைக்கலாம். சென்டரான கரெக்டான பக்கம் வச்சுட்டு பின் போட்டுக்கோங்க. இப்போ பின் போட்டாச்சு. இப்போ தைக்கலாம். இந்த பேக் நெக்க தைக்கலாம் வாங்க. இப்போ இந்த சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க. இது மேலேயே ஒரு தையல் ஒன்று போட்டுக்கோங்க.
இங்கே 1.5 இன்ச்சு விட்டோம் இல்லையா, இதை அப்படியே மடித்து தைச்சிக்கோங்க. இதை பாருங்கள், உங்களுக்கு அப்படியே அளவு மாறாத கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே அந்த அளவுக்கு அப்படியே மடித்து தைச்சிக்கோங்க. சின்னதாக ஒரு முடி மடிச்சுட்டு இப்போ நெக்கு பாருங்கள் அழகாக வந்துடுச்சு. இப்போ நெக்கு பாருங்கள் அழகாக வந்துடுச்சு உங்களுக்கு. இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இங்கே டாட் பிடிக்கணும். பாதி அளவு எடுத்துட்டு அதுலேருந்து நாலு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அளவு வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்படி வி ஷேப் கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி இந்த உங்கள் ஹைட்டுன்றதுனால இதில் 4 இன்ச் வச்சுருக்கேன். 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இது ஷேப் அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க பேக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ பேக்கு முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு